ஓரணியில் தமிழ்நாடு உறுப்பினர் சேர்க்கை தொடர்பாக திமுக நிர்வாகிகளுக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பாராட்டு தெரிவித்து வருகிறார். மேலும் விவரங்களை செய்தியாளர் பாஸ்கர் வழங்கிட கேட்கலாம். பாஸ்கர் வணக்கம். நிர்வாகிகளுக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பாராட்டு தெரிவிப்பதற்கான காரணம் என்ன? மேலும் தகவல்களை பதிவு பண்ணுங்க. ஓரணியில் தமிழ்நாடு உறுப்பினர் சேர்க்கை நிகழ்வை திமுக தலைவரும் தமிழக முதலமைச்சருமான மு.க.ஸ்டாலின் ஜூலை 1ஆம் தேதி தொடங்கி வைத்தார். அடுத்த ஆண்டு நடைபெறவுள்ள சட்டமன்ற பொதுத் தேர்தலுக்கான தயாராகும் நடவடிக்கையில ஒவ்வொரு கட்சியிலும் ஈடுபட்டு வருகிறது. அந்த வகையில ஓரணியில் தமிழ்நாடு என்ற அடிப்படையில உறுப்பினர் சேர்க்கையை தீவிரப்படுத்துவதற்கான நடவடிக்கையை திமுக தலைவர் ஏற்கனவே தொடங்கியிருக்கிறார். அதன் ஒரு பகுதியாக ஓரணியில் தமிழ்நாடு என்ற பெயரில் வாக்கு சாவடி தோறும் 40% வாக்காளர்களை திமுக உறுப்பினர்களாக்க வேண்டும் அப்படிங்கிற இந்த திட்டத்தினுடைய நோக்கம். அதன் அடிப்படையில் தான் தொடர்ந்து அந்த பணிகள் என்பது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. பயிற்சி பெற்ற 234 பேரும் தொகுதி வாரியாக 68,000 பூத்துகளுக்கு மேற்பட்ட வாக்குச்சாவடிகளுக்கு டிஜிட்டல் முகவர்களாக பயிற்சி அளிக்கப்பட்டிருக்கிறார்கள். இவர்கள் தான் அந்த திமுக உறுப்பினர்களை சேர்க்கக்கூடிய நடவடிக்கையில் ஈடுபடுவார்கள். அவ்வாறு கொளத்தூர் தொகுதியில உறுப்பினர் சேர்க்கையில அதிக ஈடுபாடு காட்டியவர்களுக்கு திமுக நிர்வாகிகளுக்கு திமுக தலைவரும் தமிழக முதலமைச்சருமான மு.க.ஸ்டாலின் கொளத்தூர்ல சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்துல வந்து திமுக ஒரு நிர்வாகிகளுக்கு பாராட்டு தெரிவித்து வரக்கூடிய காட்சிகளை பார்க்கப்படுகிறது. அந்த வகையில தான் சட்டமன்ற பொதுத் தேர்தலுக்கு தயாராகும் வகையிலும் திமுகவுடைய உறுப்பினர்களுடைய சேர்க்கையை அதிகரிக்கும் வகையில ஓரணியில் தமிழ்நாடு உறுப்பினர் சேர்க்கை நிகழ்வை தொடங்கி வைத்து ஜூலை 1ஆம் தேதி ஏற்கனவே தொடங்கி வைத்திருக்கிற நிலையில ஆகஸ்ட் 15ஆம் தேதியோடு உறுப்பினர் சேர்க்கை என்பது இறுதிப்படுகிறது. அந்த வகையில அதற்கான பணிகளில் அதிக கவனம் செலுத்தக்கூடிய நிர்வாகிகளுக்கு பாராட்டு தெரிவிக்கும் வண்ணம் குளத்தூரில் இருக்கக்கூடிய நிர்வாகிகளுக்கு தற்போது பாராட்டு